GoPro மேலே வருது ரிவர்ஸ் போங்க, குயிக்காக போங்க. வருது 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 இது வருது. ஃப்ரண்ட்டில் பேக் போங்க, பேக் ஃப்ரண்ட்டில் போயிருங்க, ஃப்ரண்ட்டில் ஃபோன் எடுக்கிறீங்களா? எடுத்துகிட்டு இருக்கேன். பந்திப்பூர் முதுமலை வழியாக எங்களுடைய மசனகுடி பயணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பந்திப்பூர், முதுமலை, மசனகுடி இந்த 3 இடங்களும் சவுத் இந்தியாவில் வைல்ட் லைஃப் லவர்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய இடம் கட்டாயம் சொல்லுவேன். இயற்கையை நேசிக்கிறவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம் மாதிரி. முதல்ல நாங்கள் முதுமலை வழியாக போனோம். ஸோ அந்த எக்ஸிட் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தோம். அந்த போயிட்டு வரக்கூடிய வழியே வேறு லெவல் ஃபீலிங் தான். அந்த வழியில் போகும்போதும் திரும்பி வரும்போதும் நிறைய யானைகளை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மொமெண்ட் இட் செல்ஃப் எங்களுக்கு ட்ரிப்பு ஒரு ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு. காடு வழியாக செல்லும் அந்த சாலை, இரு பக்கமும் பசுமை, மெதுவாக நகரும் காற்று, வாவ், அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு. மசனகுடி அதுதான் எங்களோட நியூ இயர் மார்னிங் டெஸ்டினேஷன். காலை நேரம், பனி சூழ்ந்த காடு, அமைதியாக நிற்கும் மரங்கள், மெல்ல எழுந்த சூரிய ஒளி, ரொம்ப அழகா ரம்யமா ஒரு பிரம்மாண்டமான இயற்கை சூழ்நிலையில தான் எங்களுடைய நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் வைபை வேர்ட்ஸ்ல சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அதை அனுபவிச்சாதான் அதோடைய ஃபீலே நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். ஒரு பிரம்மாண்டமான இயற்கை அரங்கம் போல இருந்துச்சு அந்த நிகழ்வு. அமைதியான சாலை, திடீர்னு காட்டுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன அசைவு, ஒரு ஸ்பாட்டட் டியர் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வந்துச்சு. எங்களோட காருக்கு முன்னாடி கூட்டமாக ரோட் கிராசிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த வெள்ளை புள்ளிகள் எல்லாம் காலை சூரிய ஒளியில் பொன்னாக மின்னிச்சு. ஒரு நொடிக்கு நாங்கள் வண்டியை ஆஃப் பண்ணி அமைதியாக பார்த்தோம். அவங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அது அவங்களோட பாதை, நாங்கள் மட்டுமே பார்வையாளர்கள். அந்த காட்சி ஒரு திரைப்பட காட்சி அல்ல, காடு நமக்கு கொடுத்த பரிசு. அந்த அமைதி, அந்த குளிர், அந்த ஃப்ரெஷ் ஏர், வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நியூ இயர் ஆரம்பம். மனதை மயக்கும் மசனகுடி, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அன்றுதான் புரிந்தது. அந்த காலை முழுக்க பனி, விசிபிலிட்டி குறைஞ்சிருந்தாலும் அழகு அளவில்லாமல் இருந்துச்சு. அந்த ஃபாகில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல். மோயார் ரோட்டில் மெதுவாக என் காரில் போயிட்டு இருந்தோம். சாலை ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. திடீர்னு எங்கள் காருக்கு பக்கத்தில் ரொம்ப அருகாமையில் அந்த அழகான மயில் நின்றுட்டு இருந்துச்சு. அதோட கண்களில் எந்த விதமான பயமும் இல்லை. அது அவசரமில்லாமல் அதனுடைய உணவை மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. காற்று மட்டும்தான் அசைஞ்சிச்சு. எங்களுடைய மூச்சை கூட ஸ்லோவாக விட்டு அமைதியாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த நொடியில் கேமரா ரெக்கார்டிங் பண்ணலை, மனசை ரெக்கார்டிங் பண்ணுச்சு. அது நம்ம ப்ரெசன்ஸை கவனிச்சிச்சு. ஆனால் அது ஓடலை. அது அவங்களோட உலகம், நாங்கள் அந்த உலகத்திற்கு வந்திருக்கிற விசிட்டர்ஸ் மட்டும்தான். வழிநெடுக அங்கங்கே லங்கூர் மங்கீஸ் எங்களுக்கு சைட்டிங் கொடுத்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனுடைய ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது GoPro மேலே சத்தம் போடாதீங்க, பெரிய டஸ்க் இருக்கு. ஸ்லோ மோஷனில் நாங்கள் மோயார் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பெரிய உருவம் காட்டுக்குள்ளேருந்து வந்துச்சு. அழகாக அவ்வளோ பெரிய டஸ்கர் ரோட் கிராசிங், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த காட்சியே ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்துச்சு. மோயார் ரோட்டில் அந்த நேரம் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. நிறைய ஜீப்ஸ், நிறைய பேர், ஒவ்வொருத்தரும் ஒரு டைரெக்ஷனில் கேமரா வச்சுருந்தாங்க. எங்களுக்கு கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கல. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு கருப்பு நிழல் நகர்ந்துச்சு. அது ஒரு ஸ்லாத் பேர்.
சோம்பல் கரடி. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம். கிளியர் வியூ இல்லை, பர்ஃபெக்ட் ஆங்கிள் இல்லை, ஆனால் அந்த த்ரில் அதை சொல்லவே முடியாது. அது மெதுவாக நகர்ந்துச்சு, ஒரு நொடிக்கு தலை மேலே தூக்கி பார்த்துச்சு. அந்த மொமெண்ட்டில் நாங்கள் கேமராவை கூட மறந்துட்டோம். அது ஒரு ஷாட் இல்லை, ஒரு லைஃப் டைம் மெமரி. ஃபஸ்ட் டைம் பார்த்த அந்த ஸ்லாத் பேர் எங்களுக்கு காடு கொடுத்த மறக்க முடியாத ஒரு அனுபவம். மோயார் ரோட்டில் நாங்கள் பார்த்த இன்னொரு மறக்க முடியாத காட்சி, ஒரு பெரிய சாம்பர் டியர், தமிழில் சொன்னால் கடமான். அது சாதாரண மான் இல்லை, நேரில் பார்த்தப்போ அது ஆல்மோஸ்ட் ஒரு ஒட்டகம் அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அந்த சைஸ், அந்த ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதோட குட்டி அருகில் நின்றுட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன சவுண்டுக்கும் அது உடனே தலையை தூக்கி பார்த்துச்சு. காதுகள் எச்சரிக்கையாக அசைஞ்சிச்சு. கண்ணில் ஒரு பயம், ஆனால் அதை விட ஒரு அதிகமாக ப்ரொடெக்டிவ் ஒரு ஃபீல் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. அது எங்களை பார்த்துச்சு, என் குட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி. நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் இருந்தோம். அந்த மெஜஸ்டிக் ப்ரெசன்ஸை அமைதியாக ரசித்தோம். இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ பெரிய கடமான் நாங்கள் வாழ்க்கையில் முறையாக பார்த்தோம். அந்த காட்சி காட்டின் ராஜ மரியாதையை நமக்கு உணர்த்துச்சு. சாம்பர் டியருங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மான் இனங்களில் ஒன்று. பொதுவாக காடுகளில், மலைப்பகுதிகளில், நீர்நிலைகளில் அருகில் வாழ தான் எப்போதுமே விரும்பும். சாம்பர் டியருடைய உடல் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும். மேலும் ஆண் மான்களுக்கு பெரிய அழகான கொம்புகள் இருக்கும். மிகவும் எச்சரிக்கையாக, மிகவும் அமைதியான விலங்குகள். எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் உடனே ஓடி தப்பிக்க முயலும். மோயார் ரோட்டில் மீண்டும் ஒரு கூட்டம். முன்னாடி நிறைய ஜீப் ஒரே டைரெக்ஷனில் பார்த்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தோம், ஆனால் அந்த லாங் சைட்டில் பார்த்தோம் ஒரு அழகான காட்டு கரடி. தூரத்தில் இருந்தாலும் அந்த கருப்பு உருவம் காட்டுக்கு நடுவில் ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. ஸ்லோவாக பக்கத்தில் மூவ் ஆக ஆரம்பித்தோம். நல்ல வியூ கிடைக்கணும்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே அது காட்டுக்குள்ளே மூவ் ஆயிடுச்சு. மோயார் ரோட்டில் நெக்ஸ்ட்டு நடந்தது இந்த த்ரில்லிங்கான எலிஃபென்ட் சேசிங். நீங்களே மீதி வீடியோவில் பாருங்கள். இது சவுண்ட் எதுவும் கொடுத்துடாதீங்க. இது சவுண்ட் கொடுக்காதீங்க, சவுண்டை மியூட் பண்ணுங்க. இங்கே தான் வருது. ரிவர்ஸ் போங்க. இல்லை ரிவர்ஸ் போங்க. ஃப்ரண்ட்டில் போங்க. ஆனால் குயிக்காக வந்துடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கே விட ஸ்பீடாக வரும். ஃப்ரண்ட்டில் போயிருங்க, குயிக்காக போங்க. வருது. ஃப்ரண்ட்டில் சீக்கிரம் பேக் போங்க. ஃப்ரண்ட்டில் போயிருங்க. ஃப்ரண்ட்டில் போயிருங்க, நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் போயிருங்க, டக்குன்னு திரும்பிடுவோம். ஓப்பன் எடுத்துட்டு இருக்கியா? திரும்ப. ரோட் கிராசிங் பண்ணி நினைக்கிறேன். எங்கள் காரோட சைடில் அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ பெரிய யானை ஒரு சமயத்தில் எங்கள் பக்கம் திரும்பி பார்த்துச்சு. ரொம்ப க்ளோஸராக சேஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வந்துச்சு. அந்த க்ளோஸ் என்கவுண்டர் எங்கள் ட்ரிப்பில் மறக்க முடியாத ஒரு த்ரில்லிங் மொமெண்ட். ஃபோன் எடுக்கிறீங்களா? எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இறங்குறீங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டு வருது. கீழே இறங்க போகுது. கோப்ரோவில் எடுப்பா. எப்படி இறங்குங்க? மோயார் ரோட்டில் 3rd டைம் திரும்பவும் ஸ்லாத் பேர், சோம்பல் கரடி. இந்த தடவை டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ட் டைரக்ட் வியூ எங்களுக்கு கிடச்சிச்சு. எங்கள் கார்லேருந்தே ஒரு கிளியர் ஃப்ரேம், டிஎஸ்எல்ஆர் ரெடி. ஆனால் அந்த நொடியில் கேமராவுக்கு மேலே மனசு ஃபோக்கஸ் பண்ணுச்சு. அது மரத்துக்கு மேலே இருந்துச்சு.
மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பாடி வெயிட், அந்த மூமெண்ட், அந்த மெஜஸ்டிக் ஸ்லோ மோஷன் காட்சி மாதிரி. அந்த சமயத்தில் இழந்த பழ சீசன் போல் அது கரடிக்கு இழந்த பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மரத்து மேலே ஏறி இறங்கி சாப்பிட்டு, ஸோ கூடவே மானும் கூட அங்கே பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு பயமே இல்லாமல். அந்த வைல்ட் லைஃப் பேலன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த தடவை சூப்பரான வியூ எங்களுக்கு. எஸ்பெஷலி மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்த அந்த ஃப்ரேம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஷாட். இது வீடியோவில் வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரி சீன். நம்ம பார்த்துட்ருக்க ஸ்லாத் பேர்னு சொல்லக்கூடிய இந்த சோம்பல் கரடி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் ரொம்ப அதிகமாக காணக்கூடிய ஒரு தனி வகையான கரடி. இது மற்ற கரடியிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பழங்கள், தேன், எறும்புகள், டெர்மைட்ஸ் சொல்லக்கூடிய கரையான் இதெல்லாம் நிறையா சாப்பிடும். இந்த முக அமைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீண்ட மூக்கு, தடித்த கருப்பு முடி, மார்பில் வி ஷேப்பில் ஒரு வெள்ளை மார்க் இருக்கும். ஸ்லாத் பியருக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் ஐசைட் கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. பொதுவாக இது தனியாக தான் இருக்கும். குரூப்பு அதிகமாக வராது. பழங்கள் சீசன் வந்துச்சுன்னா இலந்த பழம், மாம்பழம், நாவல் பழம் இதெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி சாப்பிடும். நார்மலாக ஷையான அனிமல் தான். ஆனால் திடீர்னு சர்ப்ரைஸ் ஆச்சுன்னா அல்லது குட்டி இருந்தால் ரொம்ப அக்ரெசிவ் ஆகும். ஸ்லாத் பேரை காட்டில் பார்க்குறது ரொம்ப ரேர், லக்கி சைட்டிங் தான். அதையும் இப்படி க்ளோஸாக 3 தடவை பார்க்குறது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வைல்ட் லைஃப் மொமெண்ட்டு தான். மோயா ரோட்டில் நாங்கள் எதிர்பார்க்காம பார்த்த இந்த ஸ்லாத் பேர் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலேயே அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. மரத்து மேலே ஏறி இறங்கி அந்த பழங்களை, அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நிறைய க்ரௌடு வந்துச்சு, நிறைய ஜீப் வந்துச்சு. ஆனால் அது மெதுவாக அமைதியாக எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வீவிங் டைம் கொடுத்துச்சு. மரத்துலேருந்து தரைக்கு இறங்கி இழந்த பழம், வேறு சில ஃபாரஸ்ட் ஃப்ரூட்லாம் சாப்பிட, தோண்டி குத்தி தேடி அதனுடைய மூமெண்ட்ஸு ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. நாங்கள் கார்லேயே அமைதியாக ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த சைட்டிங்கில் தான் வைல்ட் லைஃப் சஃபாரியில் அன்ஃபர்கெட்டபிள் பெஸ்ட் மூமெண்ட் நாங்கள் சொல்லுவோம். மசனக்குடி பயணத்தில் நாங்கள் கண்ட அனுபவம் ஒரு கனவு மாதிரிங்க. நாங்கள் நிறைய மைல்களை பார்த்தோம். ரொம்ப க்ளோஸராக நம்ம காருக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸ்பாட்டட் டியர்ஸ் எக்கச்சக்கமாக பார்த்தோம். எஸ்பெஷலி நிறைய குரூப் ஆஃப் ஸ்பாட்டட் டியர்ஸ் நிறைய ரோடை கிராஸ் பண்ணுற அந்த அழகான காட்சி பார்த்தோம். 2 தடவை எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு தடவை ரோட் கிராசிங் நடந்துச்சு ரொம்ப க்ளோஸர் லுக்கில். இன்னொரு தடவை எலிஃபெண்ட் ரொம்ப எங்களுடைய காரோடைய சைட்லேயே ரொம்ப க்ளோஸராக சேஸ் பண்ணுற மாதிரி, அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மொமெண்ட்டு, அந்த என்கவுண்டர்லாம் ஒரு ஹார்ட் பவுண்டிங் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 3 தடவை ஸ்லாத் பியர் பார்த்தோம். அதுவும் ஒரு ஸ்லாத் பியர் மரத்துலேருந்து இறங்கி கீழே வந்த காட்சிலாம் ரொம்ப ரொம்ப அழகான காட்சி. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வைல்ட் போர்ஸ் நிறைய பார்த்தோம், லங்கூர் மங்கீஸ் பார்த்தோம், நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ நிறைய வைல்ட் லைஃப் ஸ்பெஷல்ஸ் அனைத்தும் நேரில் பார்த்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பில் நாங்கள் பார்த்தது ஒரே ஃபாரஸ்ட்டு, நேச்சரில் அட்வென்ச்சர், த்ரில், காம்னஸ் அனைத்தும் சேர்ந்து மசனகுடி ட்ரிப்பை எக்ஸ்ட்ரீம்லி ஃபென்டாஸ்டிக் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுச்சு. மசனகுடியை பற்றி ஒரு குயிக் ட்ராவல் கைட் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ மசனகுடியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 பாதைகள்னு பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோட், மோயா ரோட், புக்காபுரம் ரோடு. நாங்கள் இந்த தடவை சிங்காரா ரோட்டில் பெருசாக அனிமல் சைட்டிங் பார்க்க முடியல. பட் நிறைய பேர் டைகர் சைட் ஆச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த லக் கிடைக்கல. மோயா ரோட்டில் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம், நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. புக்காபுரம் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் ஒன்று இருக்குது. அது நம்ம காரில் போக முடியாது, ஜீப்பில் தான் ஹையர் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அதில் ஒரு புக்காபுரம் மாரியம்மன் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. ஒரு பெரிய டெம்பிள் நடு காட்டுக்குள்ளே இருக்கும். திருவிழா சீசனில் ஊட்டி இந்த மாதிரி நிறைய இடங்களில் தொலைவில் இருந்து கூட பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஃபாரஸ்ட் சீனரி மிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கும். இதுதான் முக்கியமான பிளேசஸ் மசனகுடியில் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ மசனகுடி ஒரு ஃபாரஸ்ட் பேரடைஸ், நேச்சர் லவருக்கு ஒரு ஹெவன். பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.